ஹலோ லேர்னர்ஸ். இப்போ ஒரு ப்ரொடக்ஷனில் முக்கியமான ஸ்டெப்ஸ் தான் மேனுஃபேக்சரிங் ஆர்டர். ஒரு ரா மெட்டீரியல் இருக்குது, ஆனால் ஃபினிஷ்டு ப்ராடக்டை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறது, அதுக்கான மேனுஃபேக்சரிங் ஆர்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஓடோவில் இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் மாடியூல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் போயிட்டு ஆப்ரேஷன்ஸ், மேனுஃபேக்சரிங் ஆர்டர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேனுஃபேக்சரிங் ஆர்டர் வந்து ஒன்று நியூவாக கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ப்ராடக்ட் நேம் பெட்ஷீட் அப்படின்றத வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஷெட்யூல் டேட், என்னைக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றத நான் அதில் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன் யார் அப்படின்றத நம்ம இங்கே செட் பண்ணிக்க முடியும். தென் எவ்வளோ குவான்டிட்டி ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம், நான் வந்து ஒரு 100 குவான்டிட்டி போட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து ஒர்க் ஆர்டர்ஸ், அதாவது ஆப்ரேஷன்ஸையும் நான் செட் பண்ணியிருக்கேன். கட்டிங் டிபார்ட்மெண்ட், ஸ்டிச்சிங் அண்ட் அயனிங், செக்கிங் அண்ட் பேக்கிங். ஸோ இந்த ஒர்க் சென்டரையுமே நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பெட்ஷீட்டோட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து பெட்ஷீட்டோட ஸ்டாக் வந்து 0ல இருக்குது. ஸோ அதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ கன்ஃபார்ம் பண்ண உடனே ஒர்க் ஆர்டர்ஸில் ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ கட்டிங் டிபார்ட்மெண்ட், இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், கட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து இது ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு, அதுக்கான ஸ்டேட்டஸ் இங்கே வந்துருச்சு. அப்புறம் ஸ்டிச்சிங் டிபார்ட்மெண்ட். ஓகே, அடுத்து தென் அயனிங் டிபார்ட்மெண்ட். இட்ஸ் ஒர்க் ஹஸ் டன். அதுக்கு அடுத்து செக்கிங் டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம செக்கிங் இப்போ ஸ்டார்ட் பண்ண உடனே இன் ப்ராக்ரஸ், அதுக்கடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதும் டிக் கொடுத்தோம் அப்படின்னா ஃபினிஷ்டு. ஸோ பேக்கிங் டிபார்ட்மெண்ட் லாஸ்ட் ஒன், அதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ கன்ஃபார்ம் பண்ண உடனே இங்கே வந்து ப்ரொடியூஸ்டு ஆல், ப்ரொடியூஸ்டு ஆல் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து ஆட் ஆயிடுச்சா அப்படின்றத மேனுஃபேக்சரிங் ஆகி முடிச்சிச்சு. இப்போ வந்து ஸ்டாக் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். தென் அகைன் நான் இன்வென்ட்ரிக்குள்ள போகிறேன், ஸ்டாக்ல போகிறேன். ஸோ ஃபினிஷ்டு குட்ஸ். ஸோ நமக்கு வந்து ஃபினிஷ்டு குட்ஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூ 1000, குவான்டிட்டி காஸ்ட் 1 lakh rupees, ப்ளஸ் வந்து ஆன் ஹேண்டில் வந்து 100 குவான்டிட்டி வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு தேவையான எல்லா ஆப்ரேஷன்ஸுமே நம்ம வந்து இதில் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.